வணக்கம் மக்களே. நம்ம முதுகுச்சவள மேலுக்கு புதுசாக ஒரு பேர் போட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக முதுகு கருப்பு ஃபீமேல் தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். அது போயிட்டுங்கனால இப்போ இந்த ஃபீமேலை போட்டிருக்கிறோம். இந்த ஃபீமேல் வந்து நம்ம ஃப்ரெண்டு செல்வா லாஃப்லேருந்து எட்டு வந்தது. இது அவன் கூட்டில் உள்ள புறா தான். ஸோ அது ரொம்ப நாள் கழித்து அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பிடிச்சி தந்துருக்குறான். ஸோ அதுதான் இப்போ இதுக்கு பேராக போட்டிருக்குறோம். பாருங்கள் இந்த பேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த ஃபீமேலுக்கும் மூக்குக்கறி நல்லாயிருக்கும், இந்த மேலுக்கும் மூக்குக்கறி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம போட்டிருக்கோம். ஸோ சிக்ஸ் எப்படி எடுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரெண்டும் பேராகி இறமாத்திலாம் மிதி ஆடிடுச்சு. ஸோ அதை நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்க்குறோம். பட் இது போட்டிருக்கையில் தான் நமக்கு ஒன்று தோணுச்சு. பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டோட மெயில் இருக்குல்ல நின்று கூவிட்டுருக்கானு. ஸோ இந்த மேலுக்கும் இந்த ஃபீமேலுக்கும் போட்டிருக்கலாம் போல். ஏன்னா ரெண்டுக்கும் கலர் கிட்டத்தட்ட ஒன்று போல் தான் இருக்குது. இந்த ஐடியா நம்ம வீடியோவோட லாஸ்ட்டில் நான் ஒரு வீடியோ காமிப்பேன் பாருங்கள். ஸோ அந்த கிளிப் இருக்கையில் தான் அந்த ஐடியா தோணுச்சு. பார்ப்போம், மேபி ஃப்யூச்சரில் பிரித்து சேர்த்தாலும் சேர்க்கலாம். நம்ம முதுகு சேவலியோட கூட வந்து வேறு புறா பிடிச்சிருச்சிங்கனால அது இதில் விட்டோன்னே பறக்கலான்னு தான் ட்ரை பண்ணான் முழுக்க. ஸோ அந்த கூட்டுக்குள்ளே போய் அவன் நிற்கவே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படி பறக்க ட்ரை பண்ணி பார்த்தான். பட் நம்ம அதை வந்து டேப் அடித்து வச்சுருக்கோம், அதாவது பின் போட்டு வச்சுருக்கோம். அந்த பின் அடிக்கிற வீடியோ போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி பின் அடிக்கணும்னு. கொஞ்ச நேரம் கழித்து இதோட கூட்டை புதுசாக ஆக்குப்பை பண்ணியிருந்தான். அந்த தலைவில் இருக்கவில் அவன் மேலே வந்துட்டான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து சண்டை போட்டான். அதை நம்ம இதில் கவர் பண்ணல. அது சுக்கால் இருந்துச்சு, இப்போ தான் தேறிச்சு. சரி தேறிச்சுன்னு நினச்சா அடுத்த சம்பவம் ஆயிடுச்சு. அதையும் நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ முதுகு சேவலை வந்து இப்போ அந்த கூண்டே அதுக்கு பிடிச்சி கொடுத்தாச்சு. ஏன்னா அது பிடிச்சி கொடுக்கணுங்க கேட்டு தான் நம்ம ரெக்கையை அவுத்து விட்டோம். ஏன்னா ஆல்ரெடி பறந்த புறா தான். ஸோ அவுத்து விட்டாலும் எப்படி நின்றுக்கும், ஜோடியும் சேர்ந்துருச்சுங்கனால கன்ஃபார்மாக நின்றுக்கும் சொல்லி தான் நம்ம அவுத்து விட்டோம். அவுத்து விட்டோன்னு அது ஓரளவுக்கு சண்டை போட்டு அந்த கூண்டை அப்போல்லாம் எப்படி பிடிச்சிருச்சு. நம்மளும் அந்த கூண்டை பிடிச்சி தான் கொடுத்தோம். ஒரு நைட் நாள் ஃபுல்லாக அடைச்சி வச்சோம், அதுக்கப்புறம் பிடிச்சிருச்சு. அதுமாதிரி ஃபீமேலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வெளியே எடுத்து இற கொடுக்கோம். அப்படிங்கிறனால மற்ற புறாவெல்லாம் மேய விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் அதை வெளியே அவுத்து விட்டோம். ஸோ அப்படி திறந்து விட்டோன்னே எல்லா ஆணும் எப்படி கூவுது பாருங்கள். கூட்டுக்கு புதுசாக ஒரு புறா வந்துடக்கூடாது, உடனே எல்லாம் ரவுண்டு கட்டி கூவ ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி. ஸோ எல்லாம் கூவிட்டு இருந்துச்சு. அது ஓரளவுக்கு நல்லாவே இற சாப்பிட்டுச்சு. ஸோ கம்மம்புல் கோதுமை அந்த பக்கம் பயந்து அந்த பக்கம் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தனால நம்ம பக்கத்தில் தண்ணி குடிக்க வந்தோன்னே கொஞ்சம் பொரிக்கல்ல போட்டோம். ஸோ பொரிக்கலையும் நல்லா சாப்பிட்டுச்சு. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, இது நிற்காது, முடிஞ்சால் நிப்பாட்டி பாரு அப்படி சொன்னான். ஏன்னா இது வந்து மேய்ச்சலுக்கு போய் இறங்கின புறா. அவன் வீட்டில் இருக்கையில் சாப்பாடு போட்டிருந்தான். பட்டு அவன் கூண்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு திருப்பி எம்டியாக விட்டுருக்கையில் இது கூண்டில் அடையலை, மரத்தில் அடைஞ்சிட்டு ஃபுட்டுக்கு வேறு எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிற்காதுன்னு சொன்னால் நம்ம எப்படி நிப்பாட்டிடலாம். ஏன்னா அது ஃபுட்டு நல்லா எடுக்குது. அதே மாதிரி கூண்டில் அந்தளவுக்கு களைச்சல் இல்லை, கையில் பிடிச்சி பார்த்தாலும் பெருசாக களைச்சல் இல்லை. ஸோ நின்றுக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இது ரெண்டையும் பேர் போட்டால் நல்லா இருக்குமேனு. ஓகே மக்களே, இந்த முதுகருப்பு பேரான வீடியோவை அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.